தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அண்மையில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது. இதில் பாஜக 240 தொகுதிகள் உள்பட கூட்டணி கட்சிகள் என மொத்தம் 292 தொகுதிகளை வென்றது. இதையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்துள்ளது. முன்னாள் பிரதமர் நேருவுக்கு பின் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராகி இருக்கிறார். இதையடுத்து நேற்றிரவு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிரதமர் பதவியேற்பு நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்றது. பதவியேற்பு விழா மேடையில் ராஜ்நாத் சிங், அமித் ஷா, ஜே.பி. நட்டா, நிதின் கட்கரி, நிர்மலா சீதாராமன், தர்மேந்திர பிரதான், பியூஷ் கோயல், சர்பானந்த சோனாவல், ஜெய்சங்கர், கிரிராஜ் சிங் உள்ளிட்டோர் அமர்ந்திருந்தனர். பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவின் முன்வரிசையில் அண்டை நாடுகளின் அதிபர்கள் பிரதமர்களுடன் தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு, ஐக்கிய ஜனதா தள கட்சி தலைவர் நிதிஷ்குமார், ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் அமர்ந்திருந்தனர். இதையடுத்து பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கும் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. माननीय राष्ट्रपति महोदया का शुभागमन, उनके साथ राष्ट्रपति के सचिव, राष्ट्रपति के सैन्य सचिव मेजर जनरल मंजीत सिंह मनराल सेवा मेडल तथा இதனையடுத்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பதவி பிரமாணம் ஏற்ற போது நரேந்திர தாமோதரதாஸ் மோடி என்று தனது முழு பெயரை கூறி பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்றுக் கொண்டார். அப்போது அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் மோடி மோடி என்று முழங்கி ஆரவாரம் செய்தனர். मैं नरेंद्र दामोदर दास मोदी